பிரைஸ் லார்ட். செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பது வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பதிவாசிப்போம். ஏசாயா 41:17 சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரணும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இங்கே சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் சிறுமைப்பட்டவர்கள், மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறவர்கள். இவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டும் போது, நன்றாக கவனிங்க, எனக்கு சுகமில்லையே, எனக்கு ஆரோக்கியம் இல்லையே, எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட முடியவில்லையே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியவில்லையே, ஒரு வீடு கட்ட முடியவில்லையே, வேலை கிடைக்கவில்லையே, சம்பாத்தியம் போதுமானதா இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் போனாலும் அவர் நாவு தாகத்தால் வரலும் போது, கஷ்டப்படும் போது, நெருக்கப்படும் போது, இப்போ ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, நீங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே நெருக்கத்தை மாற்றுங்க, இயேசுவே கஷ்டத்தை மாற்றுங்க, இயேசுவே துன்பத்தை மாற்றுங்க, இயேசுவே பிரச்சனையை மாற்றுங்க, இயேசுவே நெருக்கமான வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. என்ன செய்வானா, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவரை நோய் கூப்பிட்டீங்கன்னா அவர்களை கைவிட மாட்டார். உன் தகப்பன் உன்னை கைவிடலாம், உன் தாய் உன்னை கைவிடலாம், உன் உறவினர்கள் உன்னை கைவிடலாம், உன் கணவன் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் மனைவி உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் சொந்த பந்தங்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். உன்னை கைவிடாத தேவன் இந்த காலைவெளியில் உன்னோடு பேசுகிறார். கவலைப்படாதே, கர்த்தரை எதுக பற்றிக்கொள். உனக்கு ஆட்சிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலைவெளியிலே நீ எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக சொல்கிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட உங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.